என்னாச்சு? ஏன் அழற? நான் சொல்றேன் சார், உங்க பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் பிலாசபி வராது. அவளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, அவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சொல்லி கொடுப்பா. அது எனக்கு தெரியாது சார், மன்னிக்கணும். ஹலோ, எப்படி விட்டு கண்டுபிடிச்சீங்க? ராட்னு போட்டிருக்காது. சாரி. உட்காருங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல, முடியல. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க. நான் நடிக்க போற டிராமால ஒரு ஆக்டருக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு. 4 நாள் டிராமா தவிக்கிறாங்க. அந்த வேஷத்துக்கு உங்களை சிபாரிசு பண்ணிருக்கேன். டிராமாவா? நானா? பயமா? 25 ரூபாய் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடைக்கட்டுமேனு பாக்குறேன். நான் நடிக்கிறேங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஹீரோ சார். என்ன சொல்றீங்க? வாங்க போலாம். உங்களை அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். போயேண்டா. சரி, இது ஒரு 5 நிமிஷத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. எங்க சாப்பிடுவீங்க? அது இங்கதான், நாங்களே செல்ஃப் குக்கிங். அப்ப சாப்பிட்டு வந்துருங்க. அது பரவாயில்ல, வேண்டாம், நம்ம வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்க, அங்க போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு ஒத்திக்கு இருந்தாலும் இருக்கலாம். அப்புறம் சாப்பாட்டுல மண்ணுதான். நீங்க சாப்பிட்டு வந்துருங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். என்ன சாப்பாடு ரெடி தானே? அதெல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ரெடி தானே? ஓஎஸ், எப்போ ரெடி. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தானே? நான் சாப்பிட்டு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன். அது இல்லைங்க, நாங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். அதான் தயங்குறான். 3 பேர் நிதானமா சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் போலாம். நான் வேணா சர்வ் பண்ணட்டுமா? நீங்க உட்காருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நமக்கு சர்வ் பண்றதா? பிராது, நீங்க இருங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நெய் இதெல்லாம் வாங்க சொல்லிருந்தேன். வாங்க, அவரு வாங்கலாண்டா. சாப்பிட்டு வந்துடுறேன். சாதம். கைய போடாதரா, தத்தி பலோ. கரண்டியால எடுத்துக்க. 3 பேர் சாப்பிடணும்ல. இந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க. ரசப்படி. சரி, இந்த எல்லாத்தையும் எடுத்து வை. அப்பளம் எங்கப்பா? இந்த கொடு. சாதம் போட்டுக்கிறியா? போதுன்னா போதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாது. நெய் கொடு. நெய் அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அப்பளம் கூடடா. இந்தா. எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்து. குழம்பு வேணும். குழம்பு காலிஃபிளவர் எல்லாம் போடாது, எனக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. எனக்கு குழம்பு. எனக்கு முருங்கக்காய் கொடு. முருங்கக்காய், இந்த முருங்கக்காய். அழிச்சு பசியாத கண்ணில் தெரிக்குது பாரு. சாரி, பேசாம சாப்பிடுற. ரசம் கூட. ரசம் உனக்கடா? மோரு போறோம். பாயசம் இருக்கா? பாயசம். ஊருக்காங்க. ஊருகா ரொம்ப காரமா இருக்க. அவ்வளவு காரமா இருக்கு. 25 ரூபாடா. பாத்தியா, அப்படியே சாப்பிட்டியா? விற்குன்னு சொன்னேன்ல. தண்ணி குடுறேன். ரொம்ப பிரமாதம். போதுண்டா.
இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துறா. உனக்கு இல்லாத ரசமா? போதும் நிறுத்துங்கடா. மாட்டேன், இவன் தான் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டான். இதான் உங்க சாப்பாடா? எப்பதான் நிஜமா சாப்பிடுவீங்க? அது எப்பவாது சாப்பிடுவோம். இப்ப என் முதல் வேலை. ஆமா, நீங்க எல்லாம் கை கழுவிட்டீங்களா? கை கழுவிட்டாங்க, 2-3 வாட்டி கழுவிட்டோம். இனிமே இந்த விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேணா கழுவிக்கிறோம். விருந்தா? நான் விருந்து கொடுத்தா எனக்கு தெரியலையே. எல்லா வேலைகளும் நீங்களே செஞ்சிட்டீங்களே. எல்லாம் போடுவாங்கடா பறக்க. போடுறேன். அப்ப என்னாச்சு? எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுங்க. என்னம்மா, என்னாச்சு? பாட்டி அம்மா, பாக்கி ஏற்பாடெல்லாம் செய்ய அது கையில பணம் இல்லையே. எங்க விருந்துக்காக கையில இருந்ததெல்லாம் செலவு பண்ணிட்டீங்களா? Shit. இப்ப என்னடா பண்றது? முதல்ல சவத்தை அடக்கம் பண்ண பணம் வேணும். அதான் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அப்போ இதெல்லாம் வித்து பணத்தை கொண்டு வா. குறைஞ்சது 200 ரூபாயாவது வேணுமே. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். இது சாமி படம்டா. சரி, செத்து போன கிழவிக்கு இந்த சாமி உயிர் கொடுக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் சபத்தை அடக்கம் பண்ணவாது உபயோகமா இருக்கட்டுமே.